அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த 4 முனை போட்டி வெல்லப்போவது யார் என்பது தொடர்பாக நம்முடைய இந்த விவாத களத்தில் சிறப்பு நேரலையில் பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் அர்ஜுனமூர்த்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் தமிழக அரசியல் நிலவரம், தேசிய அரசியல் நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக கேட்கலாம். வணக்கம் சார். தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தல் களம், இந்த பிரச்சாரம், வேட்புமனு தாக்கல் ஒரு விறுவிறுப்பு அடைந்துள்ள ஒரு சூழ்நிலை. இப்போது இந்த தேர்தல் களம் கொஞ்சம் சற்று புதுமையாக ஒரு 4 அணிகள் களத்தில் நிற்கின்றன. திமுக தலைமையிலான ஒரு அணி, அதிமுக தலைமையிலான ஒரு அணி, பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு புதிய அணி முதல் முயற்சியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி, சீமான் தலைமையில் ஒரு அணி இருக்கிறது. இந்த 4 முனை போட்டி என்பது பொதுவாக அரசியல் களத்தில் யாருக்கு சாதகமாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? என்ன நீங்க கேட்டீங்கன்னா பாஜகவுக்கு தான் சாதகமா இருக்கும்னு சொல்லுவோம். என்ன காரணம்னா, இந்த கூட்டணி அமைச்சதுல எங்களோட சிறப்பு வலிமையா தெரியுது. இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு உதகையில அவங்க நம்ம மாண்புமிகு அமைச்சர் எல்முருகன் அவர்கள் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யும் போது ஒரு அத்துமீறி நடவடிக்கைகள்லாம் அரசாங்க சைடில் ஒரு அரசாங்க துஷ்பிரயோகம் நடந்தது. அங்க இருக்க எழுச்சியை பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியுது. இப்போ நம்ம கூட்டணி அமைச்சதுனால நிறைய கொடிகள், நம்ம கூட்டணி கொடிகளை அங்கே பார்க்க முடியுது. எல்லா கூட்டணியும் சேர்ந்து ஒரு ஸ்லோகம் தான் சொல்றாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்னா, சந்தோஷமா இருந்தா வாழ்க சொல்லுவாங்க, எதிர்ப்பா இருந்தா ஒழிக சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மோதி மோதி மோதிங்கிற குரல் உரத்து ஒழிச்சது. இது சம்திங் வெரி டிஃபரெண்ட். நம்ம தமிழக அரசியல்ல இது ஒரு பெரிய மாற்று சிந்தனையை உருவாக்கி இருக்கு. ஏன்னா வாழ்க ஒழியன்னு சொன்ன ஒரு பூமியில மோதி மோதிங்கிற குரல், கோ பேக் மோதின்னு சொன்ன இடத்துல மோதி மோதின்னு ஒரு வரவேற்பு குரல் கேட்கறது மட்டும் இல்லாம உணர்ச்சிகளை எதிர்ப்பு உணர்ச்சிகளை காமிக்கணும்னு விரும்பும் போது மோதியே மோதின்னு கூப்பிடும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் மனசுல அங்க இருக்க ஆரவாரம், கூட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சந்தோஷமா இருக்குன்னா, மோதி தமிழகத்துல கால் ஊனிட்டாரு, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல கால் ஊனிருச்சு, இந்த வலிமையான கூட்டணி பெரும்பகுதி நம்மளோட வெற்றியை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு உந்தல். அவர் என்ன இருந்தாலும் அமைச்சர், அதுவும் ஒரு பட்டியலின அமைச்சரா இருக்காரு. பட்டியலின அமைச்சர்ல ஒரு பட்டியலின தொகுதியில நீலகிரியில ஒரு வலிமையான ஒரு அரசாங்கத்துல இருந்து பெரிய அமைச்சராக இருந்த ஒரு பகுதி ஏராஜா அவர்கள் இருந்த இடத்துல இப்படி ஒரு உத்வேகமும் இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி பிழம்பும் பார்க்கும்போது வெற்றி ஊர்ஜிதமாச்சு. அதனால இந்த வலிமையான கூட்டணி அமைச்சு வலிமையான போட்டி, இந்த நீங்க சொல்ற 4 முனை போட்டியில நாங்க முன்னால இருக்கோங்கிறதான் அது நிரூபிக்கிறது. ஓகே, நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனால் கடந்த கால தேர்தல் வரலாற்றில் அந்த தேர்தல் வாக்குப்பதிவு புள்ளி விவரங்கள் மற்றும் வெற்றி பெற்ற கட்சிகளோட அந்த வாக்கு சதவீதங்கள், இந்த வரலாறுகளை நம்ம பார்க்கும்பொழுது ஒரு 30% வாக்குகள் இந்த திமுக தலைமையிலான ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணிகளும் பெற்றுக்கொள்வது ஒரு வழக்கமாக இருக்கிறது. மீதி உள்ள அந்த ஒரு 30% தான் மற்ற கட்சிகளிடையே ஒரு போட்டி இருக்கிறது. இப்போதைக்கு அந்த கள நிலவரம் அப்படிங்கிறது பாரம்பரிய அந்த அரசியல் கள நிலவரம் இப்போதைக்கு மாறி இருப்பதற்கான சூழல் உண்மையிலேயே கணிந்திருக்கிறதா? ஏனென்றால் என் மக்கள் என் யாத்திரை, அந்த யாத்திரையை நடத்திருக்காங்க. இன்னொன்று, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஒரு 5 முறை தமிழகத்துக்கு வர இன்னொரு 3 தடவை வர இருக்கிறாங்க. இந்த யாத்திரைகள் மற்றும் இந்த ரோட் ஷோக்கள், இந்த பிரச்சார பொதுக்கூட்டங்கள், இது மட்டுமே ஒரு வாக்கு வங்கியை நீங்க ஒரு கட்சிக்கு அதிகரிச்சிருவோம்னு நினைக்கிறீங்களா? தமிழக அரசியல் சூழல் இப்போங்க இது நாள் வரைக்கும் தமிழ்நாடு பார்த்த அரசியல் களங்கிறது வேற. நம்ம எதை நோக்கி இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ மாடர்ன் வேர்ல்ட்ல இருக்கோம், ஒரு வளர்ந்த பாரதத்துல இருக்கோம். தமிழ்நாடும் ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய ஊரா தான் இருக்கு. இன்ன வரைக்கும் தமிழ்நாடு நம்மளோட ஐக்கியூ ஸ்டாண்டர்டு ஜாஸ்தியா இருக்கிறதுனால, தமிழ் உணர்வுல மரபணுல நம்மளோட அறிவாற்றல் ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் நம்ம படிப்பறிவு நிறைய எடுத்திருக்கோம். படிப்பறிவு நிறைய இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியும் இருக்கு. அதே சமயத்தில் இன்னைக்கு நிறைய உலக நாடுகள்லேருந்து நிறைய தொழில் முனைவோர்கள் இங்கே செயல்படக்கூடிய அமைப்பும் இருக்கு. இப்போ என்ன இதெல்லாம் எந்த விதத்தில் பாரதத்தில் தமிழ்நாடோட களம், அரசியல் களம் மாற்றத்தை நோக்கி வந்திருக்குன்னா, இன்னைக்கு இருக்க 18 வயசுலேருந்து 35 வயசு உள்ள மனிதர்களுக்கு திராவிட கலாச்சார பிம்ப பதிவுகளே கிடையாது. ஏன்னா ஒரு காலத்துல நாங்க படிச்ச காலத்துல, நீங்க படிச்ச காலத்துல நமக்கு தமிழ் மொழியும் ஆங்கிலம் தான் கத்துக்கிட்டோம். இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்திலேயே படிச்சு வர்றதுனால ஒரே மொழி தான் படிப்புங்கிறத பாத்தீங்கன்னா ஆங்கிலம் மட்டுமே ஒரு மொழியா இருக்கு. நம்ம இரட்டை மொழி கொள்கையை நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு இருக்க என் பேத்திக்கிட்ட போய் தமிழ்ல பேசுறதுங்கிறது எனக்கே சிரமமா இருக்கு.
ஏன்னா பெரும்பகுதி வார்த்தைகள் அவர்கள் பிரயோகிக்கப்படுறதே என்னன்னா ஆங்கில மொழியா தான் இருக்கு. தமிழ் கலந்து, அதான் தங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜ் நம்ம கொண்டாந்துடும். இப்ப சினிமாலாம் பாருங்க, பாடல்கள்லாம் பாருங்க, எல்லாமே தமிழும் ஆங்கிலம் கலந்ததான் ஜாஸ்தியா இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஜெனரேஷன், இந்த 18ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்க ஜெனரேஷனுக்கு திராவிட பதிவுகள், திராவிட கோட்பாடும் திராவிட கொள்கைகளோட பதிவுகள் ரொம்ப டிமினிஷிங் ஃபேக்டர், ரொம்ப டிமினிஷிங் ஆயிடுச்சு. இந்த டிமினிஷிங் ஃபேக்டர் தான் என்ன ஆச்சுன்னா இப்போ மனமாற்றத்துக்கு வந்துருச்சு. மடைமாற்றத்துக்கு வந்தது காரணம் அதனாலதான் இந்த அரசியல் களம் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ நம்ம இது நாள் வரைக்கும் ஒவ்வொரு கட்சியோட தலைவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 40 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் இருப்பாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்துல ஒரு 10ல இருந்து 15 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த கூடிய அனுபவம், அரசியல் தாண்டி அரசாங்க அனுபவமும் கலந்தவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு என்னன்னா அரசியலும் அரசாங்க அனுபவத்தையும் கலந்து வந்தவங்க பெரும்பகுதி என்ன பண்ணாங்கன்னா 2 திராவிட கட்சிகளுக்குள்ள ஒரு போட்டி மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டாங்க. இப்ப திராவிட கட்சியிலே நீங்க பாத்தீங்கன்னா திமுக வலிமையாக எதுக்கும் எதிர்கட்சியாக தான் அதிமுக செயல்பட்டு இருக்க ஒழிய மற்றபடி பெரிய கொள்கை பேதங்களோ கொள்கை வேறுபாடுகளோ கிடையாது. திமுக எதிர்ப்புக்கு உண்டான கட்சி தான் அதிமுக. ஆனா பாஜக அப்படிப்பட்ட ஒரு கட்சி இல்லை. பாஜக கொள்கையை சார்ந்து, பாரதத்தோட கொள்கையை சார்ந்து, கலாச்சாரத்தை சார்ந்து நம்ம மீட்டெடுக்கணும், கலாச்சாரம் இழந்த கலாச்சாரத்தை மீட்டெடுக்கும் கட்சியாக பாவனை பண்ணுது. இப்ப இதுல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இளைஞர்களுக்கு இப்ப பழச நோக்கி போகக்கூடிய ஆர்வம் வந்துருச்சு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பழைய கோயில்கள் எல்லாம் போனீங்கன்னா அதிக இளைஞர்களோட கூட்டம் இருக்குன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இப்ப வெளிநாட்டுல இருந்து படிச்சு வெளிநாட்டுக்கு போய் நல்ல வெல் செட்டில் ஆன இளைஞர் சமுதாயம் அவங்க குடும்பத்தை, அவங்களோட அடுத்த சந்ததியர்களை விரும்பி கூட்டிட்டு வர இடமே எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட 2000 காலத்து பழமையான விஷயங்கள், 1000 காலத்து பழமையான விஷயங்களை பார்ப்பதற்கு தான் வராங்க. அப்ப என்னாச்சு, கலாச்சாரம் ஒரு சைக்கிள் முடிஞ்சு அடுத்த சைக்கிள் கிரியேட் ஆகுது. இந்த அடுத்த சைக்கிள் எடுத்துட்டு வரக்கூடிய பீப்புள் தான் இந்த 18ல இருந்து 35 வயசு உள்ளான நண்பர்கள் இருக்கிறதுனால இப்ப என்னாச்சுன்னா அரசியல் பார்வை என்னாச்சுன்னா, நீ அரசியல்ல இருந்த, உனக்கு அரசியல் அனுபவம் வேணும், உனக்கு அரசாங்கத்தோட அனுபவம் வேணுங்கிற பார்வை போய் நீ எந்த சமுதாயத்தை ஒத்து நடத்தக்கூடிய ஒரு தலைமை வேணுங்கிற முடிவு வந்ததுனாலதான் எங்க மாநில தலைவரை ஒரு இளைஞர்களாக தேர்ந்தெடுத்து இளைஞரா இங்க பதவியேற்பு கொடுத்திருக்காங்க. இந்த இளைஞரா பதவியேற்கும் போதுதான் என்ன, ஒரு சுமூகமான உறவை ஒரு இளைஞர் சமுதாயம் எடுத்துக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. அவங்களுக்கு இன்னொரு வயது சார்ந்தவர்களோட கனெக்ட் பண்ணிக்கிறத காட்டிலும் இளைஞரான தலைவரை கனெக்ட் பண்ணக்கூடிய வசதியும் வாய்ப்பும் அவங்க மனசுல பிரகாசமா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய எதிர்கட்சியாக, இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியாக பவனி வரும் மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டில் இப்ப என்னன்னா அது பாரதிய ஜனதா கட்சி தான். இன்னைக்கு நான் கூட பார்த்தேன், கரூர்ல நம்ம வேட்பாளர் ஓட்டு கேட்க போறாரு, அந்த ஊரே பின்னால திரண்டு போயிட்டே இருக்கு, அந்த ஊரே முழுக்க போகுது. ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் புதுசு தமிழ்நாட்டுக்கு, இது மிகப்பெரிய புதுசு. பாஜக போட்டியா இருக்குது அதிமுகவா திமுகவா, எது போட்டியா நினைக்கிறீங்க? இன்னைக்கு எங்களோட மத்தியத்துல நாங்க ஆளுங்கட்சி. சரி, இங்க தமிழ்நாட்டுல யார் கூட தான் சொல்றேன், மத்தியத்துல பாஜக ஆளுங்கட்சியா இருக்கும் போது நாங்க ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் நாங்க அரசியல் பண்ண வேணும். ஏன்னா ஒரு எதிர்கட்சியா செயல்படுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, ஒரு அதிமுக ஒரு எதிர்கட்சி, அதிமுகவே எதிர்கட்சிக்கு நாங்க ஒரு எதிர்கட்சி பண்ண முடியாது. அதனால நாங்க எதிர்கட்சியா செயல்படுறது ஆளுங்கட்சியை நோக்கி தான் இருக்க முடியும். ஏன் ஆளுங்கட்சியை நோக்கி தான் நம்ம இருக்க முடியும்னா, ஆளுங்கட்சியோட தவறுகளை சுட்டி காட்பதுதான் ஒரு கட்சியோட வேலையா இருக்கும் போது நாங்க அதிகமா ஆளுங்கட்சிகளோட தவறுகளை குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தவறுகளையும் நாங்க அதிகமா தொடர்ந்து அவங்களை எதிர்ப்பு மட்டும் இல்லாம அவங்களை வழிகாட்டுதல் வழியில போய் நாங்க இப்ப எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். இப்ப அதனாலதான் என்ன ஆச்சுன்னா, மக்கள் மனசிலே பாஜக தான் மிகப்பெரிய எதிர்கட்சியாக உருவகப்படுத்திருச்சு. இப்ப நாங்க பண்ணல, எங்களோட செயல்பாடு, எங்களோட அணுகுமுறை, நாங்க எந்த மாதிரி மக்களுக்கு நல்லதை செய்யணும் சொல்றோம், ஒவ்வொரு தவறுகளை ஒரு அந்தந்த க்ஷணமே அந்தந்த நிமிஷமே நாங்க சுட்டி காமிக்கிறோம். இப்ப மிகப்பெரிய இந்த மெயினா மது பழக்கத்தை பத்தி நாங்க நிறைய பேசியிருக்கோம். இப்ப போதைப் பொருள்களோட நடமாட்டத்தை பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஏன் இந்த மது போதையில நாங்க ரொம்ப சீரியஸா நாங்க இன்வால்வ் ஆறோம்னா, இதுதான் இளைஞர் சமுதாயத்தை கெடுக்க போறது, இதுதான் கலாச்சார பின்விளைவுகளை உருவாக்க போறது. எங்களோட கட்சியோட கொள்கை என்ன, இழந்த கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணுங்கும் போது இந்த கலாச்சார சீர்கேடுக்கு உண்டான மதுவோ போதைப் பொருட்களோ நாங்க கண்ட்ரோல் எடுக்கணுங்கிற முடிவு நாங்க சீர்க்கமா இருக்கிறதுனாலதான் எங்களோட குரல் அதுல ஓங்கி ஒழிச்சு கொண்டு இருக்கு.
இப்போ தமிழ்நாட்டில் ஓங்கி ஒழிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஒரு 12 மாநிலங்களில் பாஜக ஆட்சியில் இருக்கிறாங்க. அங்கே வந்து இந்த மது போதை முழுமையாக ஒழிந்து எல்லா இடத்துலையுமே நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலா பாத்தீங்கன்னா பாரதம்னு நினைக்கும் போது நாங்க தொன்மையான ஞாபகத்தை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறோம். தொன்மையான பதிவுகளை மீட்டெடுக்கணும்னு நினைக்கும் போது அங்க வந்து கண்டிப்பா நம்ம கலாச்சார பண்பும் நம்ம பாதுகாப்பும் நமக்கு மகளிரோட பாதுகாப்பும் அவங்களோட சிறப்பான வாழ்வாதாரத்தை நாங்கள் கவனிக்க போகும்போது மதையும் போதையும் நாங்கள் ஒழிச்சே ஆகணும். அது எந்த மாநிலமாக இருந்தாலும் அது முதல் கட்ட பணியாக எங்கள் மோடி அவர்கள் எடுக்கிறாருன்னு தான் எங்களோட அனுமானம். அது மட்டும் இல்லாமல் நடக்கிற நிகழ்வுகள்லாம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்போ தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட நிலை மற்றும் அதனுடைய செல்வாக்கு குறித்து சொன்னீங்க. இப்போ பொதுவாக இந்திய அளவில் இப்போ தேர்தலில் வந்து இப்போ பிரதமர் நரேந்திர மோடி வருகை புரிந்து ஒரு 400 இடங்களுக்கும் அதிகமான வெற்றியை நாங்கள் ஈட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த முழக்கத்தை வந்து முழுமையாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் இப்போ தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக கூட்டணியில் இல்லை, முக்கியமான ஒரு கட்சியாக இருந்தது கூட்டணியில் இல்லை. ஒடிசாவில் பிஜு ஜனதா தளத்தோட சட்டமன்ற தேர்தல் சந்தித்து போகிறாங்க, அங்கே இல்லை. இதில் 2019 இவங்களாம் இருந்தாங்க, ஒன்றா இருந்தாங்க. இப்போ 2024 இல்லை. இதே போல் வந்து அகாலிதளம், பஞ்சாபில் அகாலிதளம் ஒரு முக்கியமான கட்சியாக இருந்தது, அவங்களும் வந்து இப்போ கூட்டணியில் இல்லை. ஐக்கிய ஜனதாதளம் மட்டும் இப்போ அவங்களோட சேர்ந்துருக்கிறாங்க. மற்றபடி சிவசேனா ஒரு முக்கியமான கூட்டணியாக இருந்தது. சிவசேனா இல்லை, அதிமுக இல்லை, அகாலிதளம் இல்லை, பிஜு ஜனதாதளம் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ சிக்கிமில் கூட நேற்று இந்த சிக்கிம் மாநில அந்த கட்சியோட சட்டமன்ற கட்சி அந்த மாநில கட்சியோட ஒரு கூட்டணி இருந்து அது கூட ஒரு முறிவு இருக்குது. இப்படி இத்தனை கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு விட்டு விலகியுள்ள ஒரு சூழ்நிலையில் இந்த இலக்கை எட்டுவது, இந்த 400 என்ற இலக்கை எட்டுவது வந்து சாத்தியம்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாங்க. இதை எப்படி பார்க்கணும்? எகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலுங்கிறது இன்னைக்கு தேதிக்கு வந்து சயின்ஸ் ஒத்துன விஷயம். இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தா உணர்ச்சிகளை ஒத்துன விஷயமா இருந்தது. ஒரு கருத்து சொல்றது, அதுல கருத்து பேதத்தை உருவாக்குறது, அந்த கருத்து பேதம் உண்மையோ பொய்யோ கிடையாது, அதை வந்து கோயபிள்ஸ் தியரி மாதிரி அது உண்மை தன்மைக்கு எடுத்துட்டு போய் ஒரு பேதமான கருத்தை கூட உண்மை தன்மையா காமிச்சு உருவகப்படுத்தி அதுல இருந்து ஓட்டு வங்கிகளை அப்படிதான் ஒரு காலமா நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அரசியல்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சயின்டிபிக் ஆயிடுச்சு. எப்படி சயின்டிபிக் ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து இப்போ எப்படி சயின்ஸ்ல ஒரு அல்காரிதம் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு ஊர்ல ஒரு அல்காரிதம் கிரியேட் ஆகுது. என்ன மாதிரி கிரியேட் ஆகுது? இப்போ இந்த ஊர் நம்ம தமிழ்நாடே ஒரு இதாக எடுத்துக்கலாம். இப்போ அதிமுகவுக்கு வந்து என்ன இருந்தாலும் ஒரு 20% வாக்கு வங்கி அவங்கள்ட்ட ரொம்ப காலமா தொடர்ந்து இருக்கு. அது 18, 26 வரைக்கும் போகும். 18ல இருந்து 26 போகும். அவங்களுக்கு பாட்டம் ஆஃப் த பிரமிட் மாஸ் ஓட்டு, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஓட்டு எம்ஜிஆர் காலத்துல இருந்து அது ரெட்டை இலை ஓட்டா தான் அது கலந்து இருக்கு. அதுக்கு மேல இருக்க லேபர் கம்யூனிட்டி ஓட்டு வேணா திராவிட கட்சிகள்ல திமுக கிட்ட போகும். அதுக்கு கீழே இருக்க பாட்டம் ஆஃப் த பிரமிட் கம்ப்ளீட் பேஸ் ஓட்டு வந்து அவங்கள்ட்ட தான் இருந்தது. இப்ப நாங்க இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையில போகும்போது பார்த்தா அந்த பேஸ் மக்களோட பர்சன்டேஜ் டிமினிஷிங் ஆக்டுக்கு எப்படியா இருக்குன்னா இந்த 20% பேஸ்ல இருக்கவங்களோட வயசு வந்து எங்க ஆயிடுச்சுன்னா 60 தாண்டி 65 தாண்டி போயிருக்கு. இந்த அது மாசுல இப்ப மாசு நம்ம ஒரு 20% வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அது பொருளாதார வளர்ச்சியில என்னாச்சுன்னா அது தூக்கி அப்படியே மிடில் இன்கம் குரூப்புக்கு ஸ்லோவா மூவ் ஆயிடுச்சு. இப்ப எங்களோட கவலை என்னன்னா இந்த வறுமை கோட்டுக்கு மேல 25 கோடி மக்களை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம்னு அவங்க மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு பாருங்க. இப்ப ரீசெண்டா நீங்க அந்த கணக்கை ப்ரொபோர்ஷனேட்டா தமிழ்நாடோட டோட்டல் 7.5 கோடி மக்கள் ஜனத்தொகையில நீங்க பொருத்தி பாத்தீங்கன்னா இந்த மாஸ் ஓட்டு ஒரு ரொம்ப டிமினிஷிங் ஃபேக்டர் ஆயிருக்கு. இப்ப அது 20% இருக்குங்கிற நம்பிக்கை அது இப்ப சென்செக்ஸ் வந்த பிறகு டெஃபினட்டா ஒரு கணக்கீடு கண்டிப்பாக அரசாங்கம் அதை செஞ்சே ஆகணும். என்ன காரணம்னா இந்த 20% மாஸ் ஓட்டு ரெட்டல ஓட்டுன்னு சொன்னதுல எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து 9% வந்து அது ஸ்லோவா லோவர் மிடில் இன்கம் குரூப் வச்சு, அதாவது மிடில் இன்கம் குரூப்னு பாத்தீங்கன்னா அப்பர் மிடில் இன்கம் குரூப், மிடில் இன்கம் ஆஃப் மிடில் இன்கம் குரூப், அதுக்குள்ள லோவர் மிடில் இன்கம் குரூப், மிடில் இன்கம் 3ஆ பிரிஞ்சிருக்கும். 3 பகுதியா மிடில் இன்கம் குரூப். ஏன்னா அதுதான் 60% பீப்புள். நம்ம இந்தியாவில் 60% பீப்புள் மிடில் இன்கம் மாதாந்திர வருமானத்தில் இருக்கவங்க தான் அதிகமா இருக்காங்க. அந்த இடத்துல என்ன சிக்கல் வந்துருச்சுன்னா இந்த 20% அப்படியே 9% மேல படிச்சுட்டாங்க, அந்த குடும்பத்துல எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, நிறைய பேருக்கு உத்தியோகம் கிடைச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அப்படின்னு வரும்போது இந்த அதுக்கு இல்லாம நிறைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. இதுல என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு 9% மாஸ் வந்து அப்படியே ஸ்லோவா டிராவல் பண்ணி லோவர் மிடில் இன்கம் குரூப்புக்கு போயிருச்சு. இந்த லோவர் மிடில் இன்கம் குரூப்ல என்ன சிக்கல் இருக்குன்னா இப்ப திமுகவுக்கு என்ன அட்வான்டேஜ் இருந்ததுன்னா கம்யூனிசம் அழியும் போது அந்த லேபர் கம்யூனிட்டி அவங்க எடுத்து வச்சிருந்தாங்க.
லேபர் கம்யூனிட்டி அவங்கள்ட்ட இருந்தது. கம்யூனிஸ்ட் அழிஞ்சிச்சு. அந்த அந்த ஒரு 12% இருந்தது. லோவர் மிடில் இன்கம் குரூப் 12லேருந்து அது ஒரு 26% முன்ன பின்ன போயிட்டு வரும். அதான் நீங்க 10,000 ரூபாய் சம்பளம் எடுத்தீங்கன்னா 12 இருக்கும். 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு போட்டீங்கன்னா 16,000. அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. இப்போ என்னன்னா இது டிராவல் பண்ணி 9% அங்கே போய் உட்காந்துச்சு. ஆனா இது லேபரா இல்லாம இருக்கு. இது யூனியன் சார்ந்த லேபரா இல்லாம சுகில போய் வேலை பார்க்கறது. இது மாதிரி பிரைவேடைசேஷன் ஆனதுல நிறைய பீப்புள், இந்த மாஸ் பீப்புள் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கிரியேட் ஆனதுனால, இந்த 10 வருஷத்துல மோடி அவர்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னால இந்த குரூப் எல்லாம் ஸ்கில் டெவலப் ஆகி அவங்க அந்த இடத்துக்கு போனதுனால என்ன ஆச்சுன்னா, வருமானம் 10,000 18,000 ரூபாய் வரைக்கும் அவங்க வருமானம் வந்துருச்சு. ஆனா அவங்க மாசா இல்ல. ஆனா இங்க 9% கழிஞ்சு போச்சு. இந்த 9% ஓட்டு எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா, அது யூத் ஓட்டா இருக்கிறதுனால அதுவும் பாஜகவை நோக்கி தான் போகும். அதுவும் பாஜகவை நோக்கி போகும். அப்ப என்னாச்சு, இந்த ஒரு வேரியபிள் சேஞ்ச், இந்த காலம், இந்த குறிப்பிட்ட காலம் ரொம்ப இம்பார்ட்டன்டான காலம். அதுவும் இந்த 2024 எலெக்ஷனோட ரிசல்ட்ல தான் உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த சென்சாக்ஸ் பத்தின ஒரு விஷயம், ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயம், அதை தாண்டி மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்போ தெளிவுக்கு வரும்னா, இந்த 2024க்கு அப்புறம் நமக்கு ஒரு டேட்டா மைனிங் கிடைக்கும். அந்த டேட்டா மைனிங் பார்க்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியத்தை தமிழ்நாடு கொடுக்குங்கிறது என்னோட பர்சனல் நம்பிக்கை. ஓகே, இந்த மாற்றம், சிந்தனை மாற்றம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் அவர்களுக்கான ஒரு தனிப்பட்ட இடஒதுக்கீடை வந்து ரொம்ப காலமாகவே வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பிஜேபியை பொறுத்தவரையில் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லை, அவங்க வேற மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த ஆங்கிள். எங்களை பொறுத்தவரைக்கும் ஓபிசி, இங்கே மோஸ்ட் பேக்வேர்டு அப்படி சொல்கிறோம். இப்போ அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து பாமக வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் அது சில மாநிலங்களில் மட்டும்தான் இருக்குது. அது இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் தான் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான இஷ்யூவில் ரெண்டு கட்சிகளுக்குமே ஒரு முரண்பட்ட கருத்து இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி இதுல முரண்பட்ட கருத்துங்கிறத காட்டிலும் இப்போ மத்திய பாஜக மத்திய ஆட்சிக்கும் மாநில ஆட்சிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்ப மத்திய ஆட்சியில பாத்தீங்கன்னா நமக்கு ஓபிசிங்கிறதா மாடல், இங்க மோஸ்ட் பேக்வர்டுன்னு ஒரு மாடல் கிடையாது. ஆனா மாநில ஆட்சி அமைப்புல நம்ம பழைய திமுக கவர்மெண்ட் வந்து எம்பிசின்னு ஒன்னு எடுத்துட்டு வந்தாங்க, மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டின்னு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டியில இன்னைக்கு 1 இயர் இருக்கு. நீங்க பாருங்க, தேவர் 3 வலிமையான கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் இருக்கு. வன்னியர் இருக்காங்க, வெள்ளாள கவுண்டர் இருக்காங்க, கவுண்டர் இனம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து தேவர் இனம் இருக்கு. 3 தான் மிகப்பெரிய பட்டியலினம் சாராத 3 பெரும்பான்மையினர். பெரும்பான்மையினர்னா இந்த 3 பேர் தான். இந்த பெரும்பான்மையில கவுண்டர் இனத்தை காட்டிலும் நம்ம தேவர் இனத்தை காட்டிலும் அதிக, அதுக்குள்ள பெரும்பான்மையினர் வன்னியர். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி அதுதான். அந்த பெரும்பான்மையர் வந்து மோஸ்ட் பேக்வர்ட்ல இருக்காங்க. இப்ப வெள்ளாள கவுண்டர் பேக்வர்ட்ல இருக்காங்க, தேவர் இனம் பேக்வர்ட்ல இருக்கு. இது மட்டும் ஆல்ரெடி மோஸ்ட் பேக்வர்ட்ல இருக்கு. அதுலயும் சில பிரிவுகள் இல்ல, அது ரொம்ப டீப். நம்ம வந்து நான் பிராட் அவுட்லைன் சொல்றேன். இந்த 3 மேஜர் கம்யூனிட்டி நம்ம தமிழ்நாடு எப்படி பிரிச்சிருக்கோம்னா மதமா பிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த 3 மேஜர் கம்யூனிட்டி, அதுக்கு அடுத்தது வந்து பட்டியலினம். இப்படிதானே பிரிவு. உட்பிரிவு எல்லாம் நீங்க நிறைய இருக்கும். அந்த உட்பிரிவு எல்லாம் என்னன்னா, ஏன்னா எப்போதுமே ஒரு ஜாதி 50 லட்சம் 60 லட்சத்துக்கு மேல போலேன்னா அது பெரும்பான்மையா இருக்காது. பட் இவங்க எல்லாருக்குமே 1 கோடியை தொடர்றது, 1 கோடியை 40 லட்சம் வரைக்கும் போறது இருக்கு. இப்போ பட்டியல் 1 கோடி 80 லட்சம் வரைக்கும் போயிருக்கும். மொத்தம் 7.5 கோடியில இதானே டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப பெரும்பான்மையா, இப்ப மைனாரிட்டியை விட்டுருங்க, நம்ம மதம் தாண்டி கூட மைனாரிட்டி ஜாதிகள் நிறைய இருக்கு. இப்ப நீங்க வந்து அவங்க கலைஞர் கம்யூனிட்டி வந்து அதுவே ஒரு அது மைனாரிட்டி கம்யூனிட்டி தான். அது தோ இட் இஸ் கால்ட் as a most backward, அதுவே ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி. அது மாதிரி இந்த பிள்ளைமார்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கம்யூனிட்டி எல்லாம் பிரிச்சு அதுல நிறைய மைனாரிட்டி இருக்கும். 40,000 பேர் இருக்குது, ஒரு 1 லட்சம் பேர். இப்ப நகரத்தார் எடுத்துங்க, ஃபார்வர்டுன்னு வச்சிருக்கோம். நகரத்தார் வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார் நகரத்தார் வந்து ஃபார்வர்டுன்னு சொல்றோம். ஆனா நகரத்தார் மொத்தமே 92,000 பேர் தான். அது அப்ப அது மைனாரிட்டி தானே. அது மாதிரி வல்லம்பர் கம்யூனிட்டின்னு எடுங்க, மேக்ஸிமம் 3 lakhs கூட தாண்டாது மொத்தம் இந்த தமிழ்நாட்டுல. ஆனா அவங்க வந்து மைனாரிட்டியா இருப்பாங்க, ஆனா ஒரு குறிப்பிட்ட ஏரியால அவங்க மெஜாரிட்டியா இருப்பாங்க. நீங்க இப்ப சிவகங்கை பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னா தே பிகம் மெஜாரிட்டியா இருப்பாங்க. அதே மாதிரி முத்திரையர் அங்கே பெருசா இருப்பாங்க. ஆனா முத்திரையர் பாருங்க, தேவர் இனத்துல இருக்காம முத்திரையர் ஒரு தனி கம்யூனிட்டி, ஆனா லார்ஜர் கம்யூனிட்டியா இருப்பாங்க. சோ பாக்கெட்டா நம்ம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாராளுமன்ற பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கவுண்டர்லயே வந்து இன்னும் நிறைய கவுண்டர் பிரிவுகள்லாம் இருக்கு, அதுல வரும். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல
இந்த வன்னியர் சமுதாயத்தோட பாரதிய ஜனதா கட்சியோட இந்த கூட்டணி அமைப்பு, இந்த 2024 கூட்டணி அமைப்புங்கிறத நம்ம எந்த பார்வையில பார்க்கணும்னா, நாங்க பாஜகவா ஓபிசியா தான் பார்க்க போறோம். சரி, அவங்க தமிழ்நாடுல இருக்க ரீஜனல் லெவல்ல பார்க்கும்போது மோஸ்ட் பேக்வர்டா பார்க்க போறாங்க. அதுல அவங்களுக்கு ஆல்ரெடி 10.5% இந்த கணக்கெல்லாம் லாஸ்ட் எலெக்ஷன்ல எல்லாம் நடந்ததெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதுல எங்களுக்குள்ள எந்த டிஸ்பாரிட்டியும் வரதுக்கு வாய்ப்பும் இல்லை. நாங்க அதுல அவங்களுக்கு எங்கள்கிட்ட பெரிய கொஸ்டின்ஸ் இருக்காது, எங்களுக்கு அவங்க மேல பெரிய கொஸ்டின்ஸ் இருக்காது. ஏன்னா இந்த ரிசர்வேஷன்ல முக்கியமான கருத்து என்னன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல தான் இந்த ரிசர்வேஷன் பயன்பட போகுது. சுய தொழில் பண்றவனுக்கு எந்த ரிசர்வேஷன் பயன்பட போறது இல்லை. அது நீங்க ஃபார்மரா அக்ரிகல்ச்சரா இருக்கும் போது எந்த விதத்திலையும் அது உங்களை போய் அதுல என்ன பாதுகாப்பு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சோசியல் கன்சர்ன் சோசியலி எக்கனாமிக் ட்ரிவன் இஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப லோ ஆயிரும். இங்க இது இந்த ரிசர்வேஷன் எங்க ஹெல்ப் பண்ணுதுன்னா வேலை வாய்ப்புக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. அந்த வேலை வாய்ப்பு பெரும்பகுதி வன்னியர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்க விருப்பப்படுறாங்க. நீங்க வன்னியர்களே பாத்தீங்கன்னா இப்ப நாடார்கள் இந்தியா முழுக்க பரவுற அளவுக்கு வன்னியர்கள் பரவுறது கம்மியா இருக்கும். இப்ப பிராமின்ஸும் நாடாரும் பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருப்பாங்க, இந்தியா முழுக்க செயல்படுவாங்க. ஆனா நீங்க வன்னியருக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்தியா முழுக்க பறந்த விருந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ஏன்னா விவசாயம் சார்ந்த இனம், அது விவசாயம் சார்ந்த இனமா இருக்கும் போது அவங்க ஒரு கிளஸ்டர் லிவிங்ல தான் இருக்காங்க. அதனாலதான் பாருங்க, நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு மட்டும் டென்ஸா இருக்காங்க. அத இப்ப பாருங்க, நான் சிவகங்கை பாராளுமன்றத்துல இன்சார்ஜா ஒர்க் பண்றேன் பிஜேபிக்கு. ஆனா அங்க வன்னியரே இல்ல. பக்கத்துல என்ன ஒரு 50 கிலோமீட்டர்ல வன்னியர் வந்துடலாம், வன்னியர் இல்ல. அப்ப அவங்க எப்படி இருக்காங்கன்னா கூட்டு கூட்டா வாழ்றாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் அவங்க நிலத்தை சார்ந்து இருக்கிறதுனால, நிலம் சார்ந்த வாழ்வாதாரமா இருக்கிறதுனால எந்த நிலப்பரப்புல அவங்க அதிகமா இருந்தாங்களோ அந்த நிலப்பரப்பை ஒத்தே தான் இருக்கிறாங்க. அதுல ஒரு பெனிஃபிட் சென்னை மாநகரத்துக்கு வந்தது காரணம் என்னன்னா, சென்னை மாநகரத்துல இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் ஒரு அரவணைச்சு, இந்த சென்னை இப்படி இருக்குன்னா பீச்சை ஒட்டி இருக்குன்னா இப்படி அரவணைச்ச இடமெல்லாம் வன்னியர் சமுதாயம் இருக்கிறதுனால வன்னியரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அது ஒரு அற்புதமான ஃபைண்டிங். அது சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளராக நீங்க இருக்கிறீங்க. இப்போ முக்கிய கூட்டணி கட்சியான பாமக சார்பாக வாக்கு வங்கியே இல்லை. ஆனால் அங்கே முக்கியமான கட்சிகளாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. அங்கே ஒரு பலம் வாய்ந்த வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்தை அறிவிச்சிருக்காங்க திமுக சார்பாக. இதே போல அதிமுக சார்பில் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. இங்க அங்க எப்படி கல நிலவரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கல நிலவரம் ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. எப்படி சொல்றேன்னு கேளுங்களேன். அவருக்கு என்ன பெரிய கட்சி ஏடிஎம்கேக்கு தனியாக ஓட் பேங்க் இருக்கு, அவங்களுக்கு 20% எங்க போனாலும் இருக்கும். இருக்கு. டிஎம்கேக்கும் காங்கிரஸ் சேர்ந்து நிக்கிறாங்க. அவர் சென்ட்ரல் மினிஸ்டர். நான் தான் சொன்னேன், இதெல்லாம் இருக்கு. நீங்க எங்க மிஸ் பண்றீங்க? இப்ப எல்லாருமே பிஜேபியை பார்க்கும்போது எந்த இடத்துல எல்லாருமே நழுவுறாங்கன்னா, அந்த 40% இருக்கு பாருங்க, புது வாக்காளர்னு ஒண்ணு இருக்கு. பிஜேபி கிடைக்கும் நினைக்கிறீங்களா? 100% எங்களுக்கு தான் வரும். ஏன்னா இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க உலகம் முழுக்க விசிபிலிட்டியா இருக்க ஒரு பார்ட்டி பிஜேபி தான். மோடிஜி அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு, விசிபிலிட்டி கிரியேட் பண்ணிட்டாரு. அது உண்மைதான், நீங்க சொல்றது உண்மை. ஆனா நார்த் இந்தியால பிஜேபி பாக்குறதுக்கும் இந்த சவுத் இந்தியால பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அது தமிழ்நாட்டுல ரொம்ப டிஃபரெண்ட். சிவகங்கை ஒரு மத்திய மாவட்டமா இருக்குது, தென் மாவட்டங்கள்ல ஒரு மத்திய மாவட்டமா இருக்குது எண்டு வருது. இந்த தொகுதியோட பொறுப்பாளர் இருக்கிறனால தான் உங்கள்கிட்ட கேட்கறேன். நீங்க உங்களோட பலம் வாய்ந்த கூட்டணி கட்சி அதில் அது ஒண்ணுதான். மற்றபடி புதிய நீதி கட்சி இருக்குது, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது, மற்ற கட்சி இருக்கிறாங்க, மற்ற இருக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு அங்க எது இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர்னு சொல்றேன். சிவகங்கை பாராளுமன்றத்துல எங்களுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர், மேஜர் ஃபேக்டர் தேவரினம். அதுல எங்களுக்கு அமமுகவும் இருக்கு, பன்னீர்செல்வம் ஐயாவும் இருக்காங்க. அவங்க அது கிளஸ்டர். இந்த சைடு முத்திரையர்ல எங்களுக்கு முக்கியமான முத்திரையர் லீடர் எங்களோட தான் செல்வகுமார் அவர்கள், எஸ்கே செல்வமா எங்களோட தான் இருக்காரு. அது ஆட் அப் இவரே யாதவா இருக்காரு. அந்த இடத்துல டாமினன்ட் யாதவ் கம்யூனிட்டி இருக்கு. அங்க நமக்கு டாமினன்ட் யாதவ் கம்யூனிட்டி சார்ந்து போடுறாங்க சார். அவங்க இல்ல போடுவாங்க. என்னன்னா இப்ப பாராளுமன்றம்னு வரும்போது பாத்தீங்கன்னா அங்க திமுகவுக்கு கண்ணப்பன் அவர்களுக்கும் பெரிய கருப்பன் அவர்களுக்கும் ஆல்ரெடி அவங்களோட வங்கி அங்க இருந்தது. இப்ப அவங்க கம்யூனிட்டில இருந்து யாரும் நிக்கல இல்ல பாராளுமன்றத்துல. சோ அந்த கம்யூனிட்டி இல்லாதனால அந்த பார்வை வந்துரும்ல அவங்களுக்கு. பாராளுமன்றம் நினைக்கும் போது அது பாரதமா நினைச்சிருவாங்க, லோக்கலா நினைக்க மாட்டாங்க. அந்த வாய்ப்பை அவங்க மிஸ் பண்ண விரும்ப மாட்டாங்கல்ல. சிவகங்கை தொகுதியில் உங்களுக்கு இருக்குங்கிறீங்க? இருக்கு. அதான் எங்களுக்கு முத்திரை இருக்காங்க, தேவர் இருக்காங்க. அமமுகவோட எங்களுக்கு கொடுத்த கூட்டணி இவரே யாதவ் கட்சியா வச்சிருக்கிறதுனால யாதவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு எங்களுக்கு. அதை தாண்டி அவங்க பன்னீர்செல்வம் ஐயா இருக்கும் போது என்ன, தேவர்ல இருக்க உட்பிரிவுலையும் பேலன்ஸ் ஆயிடுது. கல்லர் இனமும் மறவர் இனமும் ஒரு உட்பிரிவு. இந்த கல்லர் மறவர் இனம் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு.
ஸோ அதோட சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைச்சிருது. இப்போ வல்லமர் வந்து நியூட்ரல் கம்யூனிட்டி, இந்த போட்டு நகரத்தார் வந்து ஒரு நல்ல வளர்ந்த கம்யூனிட்டி, ஆன்மீக உணர்வு ஜாஸ்தியாக உள்ளவங்க. ஆன்மீக உணர்வு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களோட இமிடியட் பிலீஃப் வந்து பாஜகவாக தான் இருக்கும். ரெண்டாவது நகரத்தார் வந்து மிகப்பெரிய இது தொழில் சார்ந்தவர்கள். தொழில் சார்ந்து இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஆல் இண்டியா பிரசன்ஸ் இருக்கும். நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு முக்கியமான மிக உயர்ந்த தொழிலதிபர், ரொம்ப காலங்காலமாக தமிழ்நாட்டில் உயர்ந்த தொழிலதிபராக இருக்கவரை சந்திக்க வாய்ப்பு இருந்தது. அவங்களோட நான் தொடர்ந்து பேசும்போது ஒரு 4 மணி நேரம் நானும் வரும் நிறைய நேரம் பேசணும். அவங்கள்ட்ட ஒன்னே ஒன்று கேட்டேன். அவங்க சிதம்பரம் அவர்கள் இத்தனை நாளாக உங்கள் நகரத்தாரை சேர்ந்தவர். சிதம்பரம் அவர்கள் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள், 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ குறைஞ்சபட்சம் அவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்கார், நிதி அமைச்சராக இருந்திருக்கார். நிதி அமைச்சரோட கண்ட்ரோலில் தான் இருக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. நான் அவங்கள்ட்ட ஒன்னேன்னு கேட்டேன், எப்போ பார்த்தாலும் அதானியை வந்து குஜராத்தில் வந்து மோடிஜி சப்போர்ட் பண்றாரு, அம்பானியை சப்போர்ட் பண்றாருன்னு இங்கே திராவிட கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து வசப்பாடுறீங்களே, இந்த வசப்பாடுறதுல எப்படி நியாயம் இல்லைங்கிறத நான் சொன்னேன் அவர்கிட்ட. அவரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி சொன்னேன். இதை மக்களுக்கு நான் உங்க சத்தியம் மூலமா சொல்ல விரும்புறேன். அதுல பாத்தீங்கன்னா என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு காலத்துல நகரத்தார் கண்ட்ரோல்ல பல வங்கிகள் இருந்தது, பேங்க்ஸ் இருந்தது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கா இருக்கட்டும், இந்தியன் பேங்கா இருக்கட்டும், தஞ்சாவூர் பேங்கா இருக்கட்டும், பேங்க் ஆஃப் மஜுராவா இருக்கட்டும், இது மாதிரி எல்லா பேங்குமே நகரத்தாரோட பேங்கா தான் இருந்தது. இந்த பேங்கோட ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து பெரும்பகுதி வந்து இன்னைக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இதா இருக்கு. இப்ப இந்த சைடுல டிஏ சைக்கிள் இருக்கு, இந்த சைடு செட்டிநாடு சிமெண்ட்ஸ் இருக்கு, அந்த சைடு அவங்களுக்கு வந்து ஸ்பிக்கு இருக்கு, ஸ்பிக்கு சார்ந்த நிறைய கம்பெனிகள் இருக்கு, அதே மாதிரி செட்டிநாடு சம்பந்தப்பட்ட நிறைய கம்பெனிகள் இருக்கு, முருகாப்பா குரூப்போட கம்பெனிகள் நிறைய இருக்கு. நான் ஒன்னே ஒன்று கேட்டேன், ஐயா நீங்க எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்க, பெர் டே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்னைக்கு என்எஸ்சியில் நம்ம நகரத்தாரோட ஸ்டாக், அதாவது கம்பெனி பர்சனல் ஸ்டாக்கை பத்தி சொல்ல, அவங்க நகரத்தாரா உருவாக்கப்பட்ட ஃபவுண்டர்ஸ், நகரத்தார் ஃபவுண்டர்ஸ் ஆன கம்பெனியோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரோல் பிளே என்னன்னு கேட்டேன். டெய்லி இன்னைக்கு வந்து 20,000 சென்செக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அந்த சென்செக்ஸ்ல ஒரு பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் இருக்கும்ல. நான் கேட்டேன் எவ்வளவு இருக்கும்னு கேட்டேன், அவங்களுக்கு சொல்ல தெரியல. ஆனா குஜராத்தி கம்பெனி கிட்டத்தட்ட 30% இருக்கு. அதாவது இன்னைக்கு ஸ்டாக் இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் நீங்க வந்து ஸ்டாக்ல போட்டு பர்ச்சேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய் நீங்க குஜராத்தி நிர்வாகங்களுக்கு நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா இவங்க நகரத்தார் இவ்வளவு பேங்க் வச்சிருந்தவங்க, இவ்வளவு இந்த லெண்டிங் கம்பெனி எல்லாம் அவ்வளவு வச்சிருந்தவங்க, இவ்வளவு தொழில் சார்ந்து நடத்தினவங்க, இவங்களோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2 ரூபா கூட இருக்கு, 100க்கு 2 ரூபா கூட இருக்காது எக்ஸ்சேஞ்சில். அப்போ நகரத்தாருன்னு சொல்லி சிதம்பரம் அவர்கள் நகரத்தாரை பாதுகாக்கிறதுக்கு தொழில் ரீதியா என்ன செஞ்சாரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரா? ஒண்ணுமே செய்யல அவரு. அப்ப அவருக்கு நீங்க ஓட்டு போடுறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டேன். அதாவது நீங்க வந்து நகரத்தார் வந்து ஃபண்டமெண்டலே வியாபாரம், இந்த வியாபாரத்துக்கு நீங்க குஜராத் அவர் ஒன்றும் இப்போ மோடிஜி வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இனம் பார்த்து அவங்க ஜாதியா பார்த்தா கூட இன்னைக்கு அம்பானியோ அதானியோ நெருக்கமா இருக்க வாய்ப்பு இல்லை மோடி அவர்களுக்கு ஜாதி ரீதியா. இங்க ஜாதி ரீதியா உங்களுக்கு உறவு இருக்கு, நீங்க மாமா மச்சனா இருக்கீங்க, கல்யாண காட்சி எல்லாம் பண்ணிக்கிறீங்க ஒன்னா. சரி, இது ஓகே. ஆனா அதானி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால அவர் வந்து இந்த உலக பணக்காரர் வரிசையில் ஒரு 300க்கு அப்புறம் இருக்கிறாரு. ஆஃப்டர் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் தான் 2வது 3வது வராரு. இப்ப அதுதான் நமக்கு அதுல வந்து நீங்க சொல்ற வாதம் கரெக்ட் இல்ல. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில வந்து நம்ம இப்போ நகரத்தார் மட்டுமே இல்ல, ஓவராலாவே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால வந்து டாடா 4 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணும்போது இங்க 1 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணாரு தியாகராஜ செட்டியார், டர்ன் ஓவர் பண்ணார். ஆனா ஒரு 3 கோடி தான் டிஃபரெண்ட் இருக்கு. இன்னைக்கு பல ஆயிரம் கோடி டாடா ஆகி போச்சு. இவங்க வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பட்டியலிட்டு அந்த ஐபிஓ மூலமாக நிதி திரட்டாம ஒரு குறிப்பிட்ட அளவோட குடும்பம் தொழில் வளர்ச்சி இவ்வளவுதான ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கிட்டாங்க. சும்மா அது வேர்ல்டு வைடு போகல, இந்தியா அளவுக்கு அவங்க பெரிய விரிவுபடுத்தல. அவங்க மற்ற கம்யூனிட்டி, இந்த மார்வாடி கம்யூனிட்டி மற்ற கம்யூனிட்டியில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த தொழில்கள் பெரிய லெவலுக்கு போனது. இப்போ டாடா கம்பெனிக்கும் நமக்கும் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஒரு 2 கோடி தான் இருந்திருக்கு ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னால. இந்த 50 இயர்ஸ்ல ரத்தன் டாட்டா எங்கேயோ போயிட்டாப்ல, நம்மளால அங்கேயே தான் இருக்கிறாரு. பாரமவுண்ட் ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கிறது அதுக்கு காரணம் என்ன? நான் அதுதான் சொன்னேன், அவங்களோட தொழில் இது நீங்க ஃபாரின் கம்பெனிஸ் கூட போட்டிடாமையோ அவங்க கூட டைப் வைக்காமையோ இப்போ டிவிஎஸ் அப்படி சொல்றதுக்கு இல்ல. இப்போ பாத்தீங்கன்னா முருகாப்பா குரூப் வந்து ஜப்பான் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இப்போ டிவிஎஸ் பண்றாங்க. ஆனா அந்த கேப் வர்றதுக்கான காரணம் வந்து இவங்களோட அந்த தொழில் ரீதியா
அந்த பாக பிரிவினை பண்றது ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே ஒருத்தர் பண்ணிக்கிறது, அதனாலதான் அந்த பிரச்சனை இல்லங்க அப்படின்னு சொல்றாங்க. அது சிதம்பரத்தை மட்டுமே நான் சொல்ல முடியுமாங்க? இல்லங்க, நான் தொழில வந்து 40 வருஷம் இருந்திருக்கேங்க. பெருங்கொண்ட தொழில நான் தொழிலதிபரா இருந்ததுனால எனக்கு இதை பத்தின ஒரு பார்வை, நல்ல பார்வையே இருக்கு எனக்கு. இதுல என்ன வித்தியாசம்னா, இப்ப பாத்தீங்கன்னா நரசிம்மராவும் சந்திரபாபு நாயுடு காம்பினேஷன்ல ஆந்திராவில் இருக்கும்போது சாதாரணமா இருந்த தொழிலதிபர்கள்லாம் பெருங்கொண்ட தொழிலதிபர் ஆனாங்க. அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதுக்கு முன்னால நரசிம்மராவ் வந்த பிறகுதான் அவர் வந்து குளோபலைசேஷன்ல என்ன பண்ணாருன்னா, மெயினா என்ன பண்ணாருன்னா பிரைவேடைசேஷன்ல பவர் ப்ரொடக்ஷன் பண்ணார். நீங்க அந்த பவர் ப்ரொடக்ஷன் கம்பெனி மெஜாரிட்டி கம்பெனி பாத்தீங்கன்னா ஆந்திரா கம்பெனியா இருந்தது. என்ன காரணம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு பாலிசி பண்ணா அதை எனேபிள் பண்றது ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் இணக்கம் இருக்கணும். இணக்கத்தை தாண்டி 2 அரசியல் அமைப்பை தாண்டி அரசாங்கத்தில் இருக்க சந்திரபாபு நாயுடுக்கும் நரசிம்மராவுக்கும் ஒரு பொருளாதார பார்வை நல்லா இருந்தது. இது வந்து பழைய காலத்துல இது ரொம்ப முக்கியமான பார்வை. இந்த பார்வை வந்து ஏன் அவங்க வந்து ப. சிதம்பரம் அவர்கள் அவங்க சமுதாயத்துல இவ்வளோ, இப்போ நாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றோம், நாங்க ஊர்லாம் போய் யார் யாருக்கு என்னென்ன ஸ்கில் இருக்குன்னு மோதிஜி பார்த்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 கோடி பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி பில்ட் பண்ணியிருக்காரு மொத்த இந்தியாவில். ஏன் வந்து இவர் வந்து இவங்களோட ஸ்கில், நகரத்தாரோட ஸ்கில்லுக்கு இப்போ இவர் வந்து நாங்க வந்து லஞ்ச லாவணியம் வாங்கி அந்த பொருளாதார வளர்ச்சி பண்ணணும்னு நாங்க சொல்லல. நகரத்தாரோட டிஎன்ஏல அவங்களோட மரபணுல தொழில்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்களோட தொழில் உணர்வு இருக்குல்ல, இந்த தொழில் உணர்வுக்கு ஏன் இவர் ஏன் சப்போர்ட் பண்ணி வளர்க்கல? அப்படி அவர் சப்போர்ட் பண்ணி வளர்த்திருந்தா இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு பெருசா இருக்கும். இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா டாடா வளர்ந்துருச்சு, அதானி வந்துருச்சு, அம்பானி வந்துருச்சுன்னா ஏன் வளரல? ஏன்னா காலத்தை ஒத்தி வர விஷயங்களை இவங்க கூப்பிட்டு இன்விடேஷன், இவங்க போய் அமெரிக்காவிலையும் லண்டன்லையும் இன்வெஸ்டரை கூட்டிட்டு வரவங்க இவங்க சொந்தத்திலே இருக்க இன்வெஸ்டருக்கு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு தமிழ்நாடோட பொருளாதாரம் மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிடுறது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து குஜராத்தி கம்யூனிட்டி வந்து ஸ்டாக் ட்ரேடிங்ல இம்பார்ட்டண்டா இருக்கா நம்ம சொல்றோம்னா அவங்களோட மரபணுல ட்ரேடிங் இருக்கு, மைண்ட் செட். அது அவங்க ஒரு தொழில் பண்ணும்போதே அதை நோக்கி தான் செய்யறாங்க. கருத்து ஏத்துக்கிறதா? கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ அர்ஜுனமூர்த்தி வந்து முதல்ல ரஜினிகாந்தோட ஒரு தலைமை நிலைய செயலாளர் மாதிரி ஒரு முக்கிய பொறுப்பு, தலைமை நிர்வாகியா ஒரு பொறுப்பாக இருந்து தமிழகத்தில் பரவலாக அறிமுகம், தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருந்து அறிமுகமாகினீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்திய மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க. அடுத்த ஒரு சில மாதங்களுக்கு திடீர்னு இந்த ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியில் வந்து அடுத்தடுத்த மாற்றத்துக்கு என்ன? இல்லை, இது மாற்றமே இல்லை. இதுல எனக்கு மாற்றமே இல்லை. நான் திராவிட கட்சிகளுக்கு போயிருந்தா அது கட்சி மாற்றம்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் மூணே ரீசனுக்கு தான் நான் பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுத்தேன். என்ன பர்சனலா சொல்றேன், என்னோட கருத்தை நான் எங்கேயாவது ஒரு இடத்துல பதிவு பண்ணணும். நான் அதுக்காண்டி சத்தியத்துல பதிவு பண்றேன், இன்னைக்கு சத்தியமா பதிவு பண்றேன். என்னன்னா, எனக்கு ஆன்மீக அரசியல் நோக்கம். எனக்கு வந்து திராவிட கட்சிகள் வந்து தொடர்ந்து மாறி மாறி ஒரு அரசாங்கத்தை இங்கே செயல்படும் போது இருக்கிற சிக்கல் என்னன்னா, நான் ஒரு பெருங்கொண்ட சிக்கலை பார்க்குறேன். என்னன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர்லேருந்து தாசில்தார்லேருந்து கலெக்டர்லேருந்து விஓ வரைக்கும் என்னவாயிடுறாங்கன்னா, ஒன்றும் இந்த கட்சியை சார்ந்திருக்காங்க, இல்லாட்டி திமுகவை சார்ந்திருக்காங்க, இல்லாட்டி அதிமுகவை சார்ந்திருக்காங்க. இந்த கட்சி அரசாங்கத்தை மாறி ஆழும்போது என்ன ஆகுதுன்னா, இந்தந்த ஆபீசர் அப்படியே இவங்களே ஒரு எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா மாறுறாங்க ஒவ்வொரு தரையும். இந்த அமைப்பு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் பிடிக்கவே இல்லைன்னா, ஒரு நல்ல திறமையான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு அவர் திறமையை செலுத்தக்கூடிய நிர்வாக அமைப்பில் அவருக்கு வேலை கிடைக்காம அங்கே வந்து அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ வேண்டிய ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அந்த பொறுப்பு கிடைக்கிறதுனால தமிழகத்தோட வளர்ச்சி பின்னடைவாயிருக்கு. இந்த பின்னடைவு போகணும்னா திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாகணும். அப்பதான் என்னன்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து ஒரு பயாஸ்டா, அப்சஸ்டா ஒரு கட்சி சார்ந்து செயல்படாம இந்த 35 ஆண்டுகளும் நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸரை பாத்தீங்கன்னா, இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் திமுகவுக்கு வேண்டியவர், இவர் அதிமுகவுக்கு வேண்டியவர், இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு வேண்டியவர், இவர் இந்த பேச்சு வந்து என்ன குறையா இருக்கு. இது வந்து இந்தியா முழுக்க இந்த குறை இல்லை, இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இந்த 35 ஆண்டுகள் பெரிய குறை என்னன்னா, இந்த கட்சி ஆஃபீஸர் அந்த கட்சி ஆஃபீஸர், நீங்க ஆஃபீஸரை கூறு போட்டதுனால பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்ல, மக்கள் பார்வையிலே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து சிறப்பா செயல்படாம போறதுக்கு காரணமே என்னன்னா, இவர் ஒரு கட்சி சார்ந்தவரா பிம்பப்பட்டதுனால, அந்த கட்சி சார்ந்தவருக்கே ஒரு உதவி பண்றதுனால, ஓட்டு போடாத எதிர்கட்சியா இருக்க மக்களுக்கு எந்த பலனும் அளிக்காதனால, ஒரு பொது கொள்கையில இந்த அரசாங்கம் நடத்தாம இருக்கிறதுனால தான் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தமிழகத்தை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இது 2வது கருத்து. முதல் ஆன்மீக அரசியல், 2வது திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தமிழகத்தை பார்க்கணும். 3வது வந்து எனக்கு இருக்கிறது மோடி மேல இருக்கிறது காதல், அட்மிரேஷன்.
எனக்கு அவர் அப்படி, ஏன்னா நான் எவ்வளோ தலைவர்களை பார்த்துருக்கேன். எனக்கு பர்சனலா பழகக்கூடிய தலைவர்கள்லாம் என்னோட வாழ்க்கையில் அமைஞ்சிருக்காங்க. பாரத பிரதமராக இருந்த 3-4 பேரோட எனக்கு பர்சனலாவே பழக்கத்துக்கும் வாய்ப்பும் கிடைச்சது. ஆனா இப்படி ஒரு பாரத பிரதமரை 360 டிகிரியில செயல்படக்கூடிய ஒரு பாரத பிரதமரை ஏன் வாழ்நாள்ல நானும் ஒரு 30 ஆண்டுகள் அரசியல் பின்புலத்துல தொடர்ந்து இருந்து, அரசியல் பின்னாலையும் முன்னாலையும் இப்ப தொடர்ந்து இருக்கிறேன். இப்போ இந்த காலகட்டத்தில் என் பார்வையில் 360 டிகிரியில ஒரு உத்தமமான ஒரு அரசியல் தலைமை மட்டும் இல்லாம ஒரு நாட்டை பாதுகாப்பா வழி நடத்தக்கூடிய மோடி வந்து எனக்கு மிகப்பெரிய அட்ராக்ஷன். இந்த 3 காரணத்துக்காக தான் பாஜக. இந்த நடுவுல ரஜினி சாரோட இம்பாக்டே என்ன காரணம்னா, அவர் வந்து ஆன்மீக அரசியல் சொன்னார். விரைவில் தமிழ்நாட்டில் ஆன்மீக அரசியல் கொண்டது மட்டும் இல்லாம எனக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இந்த 2 கூறு இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 கூரை ஒன்னாக்க அவர் வேகமா அதை செயல்படுத்துவார்னு எனக்கு அந்த தொலைநோக்கு பார்வையில தான் அந்த முடிவு எடுத்தேன். அந்த தொலைநோக்கு பார்வை பல காரணங்களால பின்வாங்கனாலதான் எனக்கு திருப்பி அதே என்னோட கோர்ல என்னோட டிஎன்ஏல ஆன்மீக அரசியல் இருக்கிறதுனால அந்த ஆன்மீக அரசியலை வழி நடத்தக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சிங்கிறதுனாலதான் திருப்பி பாஜக. சோ என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக தான். நடுவில் வேணா நீங்க கேம்ப் ஆபீசரா நான் வந்து ரஜினி சார்ட்ட போனேன்னு சொல்லி. நன்றி சார், நன்றி சார். அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை எங்களோடு வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. மற்றொரு அரசியல் ஆளுமையுடன் அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.